நெல்சன் மண்டேலா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவர் என்ன சொன்னார், இந்த விடுதலையாகி அந்த ஜெயிலை விட்டு வெளியே போகும்போது இன்னும் அந்த கசப்புத்தன்மை, வெறித்தன்மை, பழி வாங்குகிற எண்ணம் என்கிட்ட இருந்ததுனாக்கா இன்னும் ஒன்று ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் அப்படின்றார். தப்பு தவறு செய்கிறது வந்து மனிதனுடைய இயல்பு அது. ஏன்னா இப்போ உலகில் நேர் எதிர்மாறான அனுபவங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லது கெட்டது, உண்மை பொய், வெற்றி தோல்வி இதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் நல்ல தெய்வீகமான குணத்தோடு வந்தோம்னாக்கா அரக்கன்களும் தாண்ட விடுவாங்க. இது வந்து உலக நியதி. அது மன்னித்து விடுறோம் அப்படின்னாக்கா நம்ம ஆன்மாவுக்கு விடுதலை கிடைக்கும். அதே நேரத்தில் யார் மீது நம்ம கசப்பு தன்மையை காமிச்சோமோ அவங்களுக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும் நம்மளுடைய வெறுப்பு தனத்தில் இருந்து. ஏன்னா நாம் எவ்வளோ தப்புலாம் செஞ்சுருக்கிறோம். அதனால் மன்னிப்பது மிக மிக அவசியம். சாதாரண நிலையில் நமக்கு தெரியாது அது என்ன வேலை செய்யுது உள்ளுக்குன்ட்டு. ஆனால் அந்த கசப்பு தானே, வெறுப்பு தானே, பகமைத்தன்மை இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா நமக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையும் வீணாக்கிடும். இதுதான் சைக்கோசோமேட்டிக் இல்னஸஸ். அதே மாதிரி தான் புத்தர் என்ன சொன்னார், அதாவது வெறித்தனம், கசப்புத்தன்மை, கோபம் அதிகமாக இருந்ததுனாக்கா கையில் எரியக்கூடிய இலக்கரியை கையில் பிடிச்சி கொண்டு பிறர் மீது வீசக்கூடிய ஒரு எண்ணத்தோடு பிடிச்சிட்ருக்கோம். ஆனால் அந்த எரியும் இலக்கரி கையை தான் சுட்டுட்டோம். ஆனால் வெளியில் போய் ரோட்டில் நின்றுக்கிட்டு ஸ்ட்ரீட்டில் அங்கே யார் வழிபோக்கன்லாம் நடந்துகிட்ருப்பாங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அப்படி போய் கூப்பிட்டு யூ கம், யூ ஆர் மை எனிமி அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இப்போ விரோதியாக நம்மக்கிட்ட காய்ச்சி கொடுக்குறாங்க. ஆனால் இருந்தாலும் சில பேர் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம வாட் யூ கால் அன்இன்டென்ஷனலி நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் கொடுப்பாங்க. ஆனால் அவ்வளோ நெருக்கமாக பழக வேண்டாம், அவ்வளோதான். அவசியமாக தேவைப்பட்டதுன்னா நம்ம அவங்ககிட்ட தொடர்பு வச்சுக்குவோம். மற்றபடி ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அவசியம் தேவைப்படும் போது பேசிக்கலாம். உதவி நாடி வந்தாங்கன்னா கொடுக்கலாம் முடிஞ்சாக்கா. ஆனால் கெடுதலாக எதுவுமே நினைக்க வேண்டாம். ஸோ ஆன்மீகம்தான் நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் ஆன்மீகத்தில் வளர 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 யாரையும் குறை சொல்ல மாட்டீங்க. குறை சொல்லக்கூடாது. அவங்க நல்லதை பாருங்கள், நிச்சயமாக நல்லது இருக்கும். கட்சியை தீட்டாதே, புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே, அதில் திறமை காட்டு. ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலையை கொடு. மண்ணுக்கு தெரிந்த மனிதனுடைய உள்ளம் மாணிக்க போயில்லப்பா. இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகும் அப்பா. இங்கே இருப்பது சில காலம், இதுக்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டு ஒரு லாபம். இது எண்ணிப்பாரு தெளிவாகும்.